ரெண்டு கையெழுத்தும் இவளோடதுதான். கண்டிப்பா இவ தான் காப்பி பண்றதுக்காக எழுதிட்டு வந்திருப்பா. காப்பியா? மீரா, இது நீ தான் எழுதுனியா? ஆமா ஹெட் மாஸ்டர். எங்க போற? அது டீச்சரே மீராவை உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்க்கணும். பரீட்சையில காப்பி அடிக்கும் போது அவளை பிடிச்சிட்டாங்க. இல்ல, என் மீரா காப்பிலாம் அடிக்க மாட்டா. மேடம் என்ன பொய்யா சொல்றாங்க? இப்ப வெளியில வருவாங்க, நீயே கேளு. மீரா, ஏன் நீ இப்படி பண்ண? இதை எப்ப எழுதுன? இதுவா? இத நான் எப்பவோ எழுதி வச்சிட்டேன். சின்ன சின்னதா, அழகழகா. ஹெட் மாஸ்டர், டீச்சர், நீங்க என் மீராவை இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ரன்வீர், எதுக்கு இங்க வந்த? உனக்கும் பரீட்சை நடந்துட்டு இருக்குல்ல? இவ்வளவு சீக்கிரம் பரீட்சை முடிஞ்சிருக்காத. அப்ப நீ பரீட்சை எழுதாம இங்க எதுக்காக வந்த? அது வந்து ஹெட் மாஸ்டர், நான் டீச்சர் மீராவை இங்க கூட்டிட்டு வர்றதை பார்த்தேன். அதான் கிளம்பி போய் என்ன விஷயம் பார்க்க வந்தேன். வெளியே இருக்க பியூன் தான் சொன்னாரு என் மீரா காப்பி அடிச்சான்னு. அப்புறம் ஹெட் மாஸ்டர், நான் சொல்றது உண்மை. மீரா காப்பி அடிக்க மாட்டா. ரன்வீர் கண்ணா, இங்க பாரு, இந்த பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கா பாரு. மீரா, இத நீ தான் எழுதுனியா? எதுக்கு எழுதுன? அப்படி எதுக்காக இதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்த? அண்ணா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? அண்ணா, இத நான் எதுக்காக எழுதுனேன்னா, என்னாலயே ரொம்ப நல்லா எழுத முடியும். சின்ன சின்னதா, அழகழகா, அப்புறம் அதுவும் ரொம்ப சீக்கிரமா. ஆனா அண்ணா, இத நான் என் கூட எடுத்துட்டே வரல. இப்பதானே உங்க முன்னாடி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. இப்ப ரன்வீர் வந்த உடனே கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. மன்னிச்சிருங்க டீச்சர். ஒருவேளை என்னோட மீரா இத பிராக்டிஸ்க்காக தான் எழுதுனேன்னு சொன்னானா? அப்புறம் இங்க எடுத்துட்டு வரலன்னு சொன்னானா? அப்ப என் மீரா போய் சொல்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா. ஹெட் மாஸ்டர், ஒருவேளை இவ இதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வரலன்னு சொன்னானா? அப்ப மீரா உண்மையதான் சொல்ற. ஹெட் மாஸ்டர், நான் சொல்றது நம்புங்க. சாட்சி என் கண்ணு முன்னால இருக்கு கண்ணா. அப்புறம் அவ பொய் சொல்லலங்கறத என்னால எப்படி நம்ப முடியும்? இந்த பேப்பரும் இவளுதுதான், எழுத்தும் இவளோடதுதான். ஒருவேளை இவ இதை எடுத்துட்டு வரலன்னா அப்புறம் இந்த பேப்பர் இங்கே எப்படி வந்துச்சு? உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெரியுமா? மீராவை டீச்சர் ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன ஆக போதோ தெரியல. கலக்கிட்ட. நீ ரொம்ப தைரியமான வேலையா பண்ணியிருக்க. எனக்கு தெரியவே தெரியாது உனக்குள்ள இவ்வளோ தைரியம் இருக்குன்னு. இந்த வாட்டி அந்த அண்ணனோட மீராவுக்கு ஜெய் ஜெய் இல்லை, பாய் பாய். ஒருவேளை அவங்க அண்ணன் இதுல நடுவில் வந்தானா அவனுக்கும் இதே கதிதான். ஆனா ஒருவேளை மீரா ஹெட் மாஸ்டர் கிட்ட அந்த பேப்பர் எழுதினது எனக்காக தான் சொல்லிட்டானா? அப்போ இப்போ பெரிய பிரச்சனையாயிடும். அவளை நம்ப முடியாது. திடீர்னு என் பேரை சொன்னாலும் சொல்லிடுவா. என்ன பண்ணலாம்? நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ ஒரு வேலை பண்ணு. உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அதை நான் தூரமா எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடுறேன். அப்புறம் யாருக்கும் எதுவுமே தெரியாது. சரி, எல்லாமே என் பேக்ல இருக்கு. இப்போ எடுத்து கொடுக்குறேன். இந்தா. அவ்வளவுதானே? இனிமே எனக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல, இனிமே உனக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா என் பேரை மட்டும் சொல்லிடாத.